Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Dear brothers and sisters, dear viewers, welcome to my channel, yours simply Lia. இன்னைக்கு இந்த vlog ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. பிகாஸ் பெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பன்னியை பற்றி தான். ஸ்பெஷலான பன்னி கேஷ்யூ பன்னியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அல்லாஹ் ஆல்மைட்டி பெட்ஸ் கிட்ட கைண்ட்னஸையும் கம்பேஷனோட ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பன்னி ரேபிட் ஹலாலான அனிமல் இஸ்லாத்தில். ஸோ இது கம்ப்ளீட்லி பர்மிசபிள் அனிமல் அஸ் எ பெட். இதுக்கு பிஃபோராக என்னுடைய யூடியூப் சேனலில் ஆல்ரெடி பெட் பன்னி லுல்லு பேண்டாவை பற்றி பார்த்துருப்பீங்க. சுப்ஹானல்லா. அந்த பெட் முயலை சின்ன வயசு இருக்கும்போதே கொண்டு வந்து அன்டில் 8 months வரைக்கும் அதை பாட்டப் பண்ணி வளர்த்துருக்கேன். அதை பற்றியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சுப்ஹானல்லா. ஸோ தட் பன்னிக்கு பின்னாடி இன்னொரு பன்னி வாங்கின விஷயத்தையும் ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டன் மறக்காமல் ஹிட் பண்ணாமல் போகாதீங்க. ஷேரும் பண்ணிடுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த பேஜஸ் நாம் ரொம்ப நாளில் இருந்து எடுத்து சேவ் பண்ணி வச்சு இதோட இன்ஃபர்மேஷனை உங்களோட ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது எவ்வளோ டஃப்பான விஷயம்னு. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதில் டஃப்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நமக்கு கிரேட் சக்ஸஸை அச்சீவ் பண்ண முடியுங்கிறது என்னுடைய ஸ்ட்ராங் ஒப்பீனியன் தான். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் குட்டியாக இருக்கிற இந்த முயலை பார்க்குறீங்க, இந்த கேஷ்யூ பன்னியை. ஆனால் இப்போ ப்ரெசன்ட்லி இந்த கேஷ்யூ பன்னி எவ்வளோ பெருசு க்ரான் ஆச்சு பாருங்கள். இப்போது இந்த கேஷ்யூ பன்னிக்கு 6 months ஆகுது. சுப்ஹானல்லா. ஃபஸ்ட்டு பெட்டாக வளர்த்த லுல்லு பேண்டா கிரே பன்னி இப்போது அனதர் பிளேஸில் நல்லா சேஃப்டியாக ஹாப்பியாக ஸ்பேஷியஸ் பிளேஸில் நல்லா வாழ்ந்துட்டுருக்கு. சுப்ஹானல்லா. அதுக்கப்புறம் தான் இந்த குட்டி பன்னியை வாங்கணும். இந்த குட்டியான பன்னி எப்போவுமே க்யூட்டு தான். ஏன்னா சில்ட்ரன்ஸ் எப்போவுமே படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டணும்னா அவங்களுக்கு பெட் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் அதுவும் ஒரு இன்னசென்ட்டுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு கையளவு இருந்தால் மட்டும்தான் சில்ட்ரன்ஸ்க்கும் அட்ராக்ட் ஆகிற இந்த பன்னி சூப்பராக இருந்தது அன்டில் 3 to 4 months. அதுக்கப்புறம் இந்த பன்னி குட்டி பன்னி எப்போ கொஞ்சம் பெருசாச்சோ அப்போவே மம்மியோட லவ்வாக மாறிடுச்சு. சுப்ஹானல்லா. அதே போல் நம்ம சைல்டும் ஆசைப்பட்டு தான் இந்த பன்னி வேணும்னு அடம் பிடிச்சு வாங்கினது. குட்டியாக இருக்கும்போது தான் வாங்கணும். கலிஃபோர்னியா ப்ரௌனின்னு பெரியது இம்போர்ட்டட் பன்னி. அப்படி ஒரு வேளை உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கும் பன்னி வேணும்னா கட்டாயமாக எனக்கு நான் கான்டாக்ட் நம்பர் பிஸ்னஸ் ஷேர் பண்ணுறேன். அதில் கால் ஃபார் பண்ணுங்கள். உங்கள் அட்ரஸுக்கே வேண்டிய ஏஜோட பன்னி கட்டாயமாக சேர்ந்துடும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் 10 days லைஃப் உள்ள பன்னியை பார்த்துருக்கீங்களா? இதோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இதே தான். வாவ், என்ன க்யூட் அண்ட் அமேசிங்காக இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஸ்வீட் ஸ்னோபால் மாதிரி தான். என்ன ஒரு அமேசிங் பார்த்தீங்களா? இறைவன் அல்லாஹ்வுடைய கிரியேஷன். இறைவன் அவங்க மக்களை எப்போதுமே என்டர்டெய்னிங்காக நேச்சுரல் சீனிக்காக வைக்கணும்னு நிறைய என்டர்டெயின்மெண்ட் இந்த உலகத்தில் கொடுத்துருக்காங்க. ஆனால் மக்களான நாம தான் இன்னைக்கு எலக்ட்ரானிக் என்விரான்மெண்ட்டுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். பியூட்டி பார்த்தீங்களா எப்படி க்யூட்டாக ஈட் பண்ணுது. இந்த சிச்சுவேஷனில் எல்லாமே என்னுடைய டாட்டர் கையிலேருந்து இந்த பன்னி நகரவே இல்லை. ஸ்டில் என்னுடைய டாட்டரோட இந்த பெட்டு பியூட்டிஃபுல் லவ்விங் பியூட்டியாக இருந்தது. படிக்கும்போதும் அவள் கையிலேயே தான் வச்சிட்டு இருந்தா. அவளை விஷ் பண்ணி வளர்த்துட்டு வந்தா. சுப்ஹானல்லா. இப்போ இருக்கிற சில்ட்ரன்ஸ் இப்போது எப்படி விஷ் பண்ணுறாங்கன்னா பெட்டு கூட அவங்களுக்கு கைக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கணும், டேம்டாக இருக்கணும், அவங்க கூடையே இருக்கணும். அப்படிப்பட்ட பன்னி தான் இந்த கேஷ்யூ பன்னி இருந்தது. சுப்ஹானல்லா. அதோட அட்ரோசிட்டி சொல்லவே தேவையில்லை. மனசே வராது கீழே இறக்க. குட்டியாக இருந்தால் பாட்டியோட தொல்லையும் இல்லை. பாட்டினா அவங்க பண்ணுற பூப்பை பற்றி தான் பேசுகிறேன். 10 daysலேருந்து 3 months வரைக்கும் பாட்டப் ஆகிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. பூப் பண்ணாலும் அது ஸ்மால் பெப்பர் பால் மாதிரி மஸ்டர்ட் பால் மாதிரி தான் இருக்கும். டிஷ்யூவில் எடுத்து போட்டுடலாம். அது வைப் கூட பண்ண ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ஆஃப்டர் 3 months தான் இது மம்மியோட பிலவுடாக மாறும். பிகாஸ் மம்மி தானே க்ளீன் பண்ணுறாங்க. இந்த பெட்டை மட்டும் இல்லாமல்
கலர் ஃபிஷ்ஷஸ், எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் லைக் கேட், பேரட், பேர்ட், ஃபிஷ்ஷு இது எல்லாமே நாம் பெட்டாக வீட்லேயே வளர்க்கலாம். ஆனால் ஒன்று தான் நாம் மைண்டில் வைக்க வேண்டிய விஷயம், ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி, கைண்ட்னஸ் டுவார்ட் ஆல் க்ரீச்சர்ஸ். இறைவன் அல்லாஹ்வுடைய இதே தான் கட்டளை. இப்போ பாருங்கள், இந்த பாஸ்கெட் பிங்க் பாஸ்கெட் பன்னியோடது தான். ஸ்மாலாக இருந்தனால அதுக்கு ப்ரொடெக்டிவாக லிசார்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணாமல் இருக்க இதுலேயே தான் நாம் டேம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது எப்படி அந்த பெட்டுக்கு லிட்டர் பிளேட்டோட ஃபுட்டு கொடுக்கலாம், அதுதான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. எப்போவுமே தனியா பத்தா ஃபேவரெட் பன்னீஸ்க்கு, அதாவது கொரியாண்டர் லீவ்ஸ், மல்லித்தழை, புதினா இது எல்லாமே இந்த ஸ்டேஜில் கொடுக்கலாம். இந்த சீனில் நீங்கள் பார்க்குறீங்க 6 month old பேபி, grown up பேபி பன்னி கேஷ்யூ. ஸோ மம்மியோட பெட்டு தான். கேஷ்யூ பன்னி எப்போவுமே எப்படி கம்யூனிகேட் பண்ணுன்னா அதோட இயர்ஸை லிஃப்ட் அப் பண்ணி தான். நாம் ஏதாச்சும் அவங்கக்கிட்ட பேசுனா அவனுடைய இயர்ஸ் லிஃப்ட் அப் ஆகிரும், ஷார்ப் ஆகிரும். அப்போ ஒரே ஒரு இயர் மட்டும்தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் ஆகும். அதை கேட்டால் தான் நாங்களும் அவங்களோட கம்யூனிகேட் பண்ண. ஏதாவது ஒரு சவுண்ட் வந்தால் அது டக்குன்னு ரியாக்ட் பண்ணும். எஸ்பெஷலி வெஹிக்கல் சவுண்ட், பஸ் சவுண்ட், ஆட்டோ, லாரி அப்படிப்பட்ட சவுண்ட் எல்லாமே பெட் பன்னிக்கு ரொம்ப ரொம்ப பயம். பாவம், இது ரொம்பவே பாவப்பட்ட அனிமல். ஆல்சோ ரொம்ப ரொம்ப சாஃப்டி, காசி, குஷன் மாதிரி இருக்கும் அதோட பாடி. சுப்ஹான் அல்லாஹ், இறைவன் அல்லாஹ்வுடைய கிரியேஷனுக்கு எப்போவுமே ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம். கேஷ்யூ பன்னி இப்போது எங்கே இருக்காங்க? டெரஸில் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. பட் கேஷ்யூ பன்னிக்கு பயங்கரமாக பயம் இருக்குது, ஃபியர் இருக்குது. எதற்காகனா கிராக்கர்ஸ் நிறையாவே சவுண்ட் வந்துட்டு இருந்தது. அந்த கிராக்கர் சவுண்ட் பார்த்து பயங்கரமாக அதுக்கு பயம், மூவ் ஆகக்கூட பயம். நாம் எப்போ சவுண்ட் கொடுத்து கேஷ்யூ கம் ஹியர் அப்படின்னு சொன்னால் அது ஸ்லோலி தான் மூவ் ஆகிட்டு வருது. அதுக்கு மேலே அது பயங்கர கிளவராக இருக்குது. தனக்கு செல்ஃப் டிஃபென்ஸில் தான் இருக்குது இந்த அனிமல். ஸோ தட் கிளியர் ஐ கான்டாக்ட் எப்போவுமே வச்சிக்கும் இந்த கேஷ்யூ. ஸோ கேஷ்யூ ஆஜா அப்படின்னா வந்துரு கேஷ்யூன்னு சொல்கிறது தான். அப்போது அந்த கேஷ்யூவோட இயர்ஸ் அப்படியே டக்குன்னு ஷார்ப்பாக நின்றுக்கும். அது பார்க்கவே அமேசிங்காக இருக்கும். ஏன்னா தன்னுடைய செல்ஃப் டிஃபென்ஸ்க்காகவும் எப்போவுமே நாம் இருப்போமா இல்லையான்னு சரௌண்டிங்கில் இங்கே அங்கே திரும்பி பார்த்து நம்ம கூடயே இருக்கிற ஒரு க்யூட்டான பெட். இந்த பெட்டை பார்த்தா யாராவது பயப்படுவாங்களா? ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸில் ஒருத்தர் வீட்டுக்கு இருப்பாங்க. அது எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்கன்னா இந்த க்யூட்டான பெட்டை பார்த்து ரியாக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா அவங்க ஒரு மிகப்பெரிய ஜுராசிக் பார்க்கையே பார்க்குற மாதிரி. இது ரொம்ப டூ மச்சாக ஃபீல் ஆகும். என்னடா இவ்வளோ க்யூட்டாக இருக்குது, நாம் இவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வளர்த்துருக்கோம், பார்க்குறவங்கெல்லாம் டச் பண்ண ஆசைப்படுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற ஒருத்தரை தாங்க முடியலையே நினைவுக்கு வரும். அதுலேயும் இந்த க்யூட்டான பன்னிக்கு பார்த்து ஆசையாக ஸ்வீட்டாக ஒரு டச் பண்ணுறதை விட்டுட்டு பெரிய டினோசார் வந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு. கொண்டு போன பக்கத்தில் நான் கிக் பண்ணிடுவேன்னு கூட டிஃபென்ஸ் எடுப்பாங்க. உங்களுக்கு எப்படி தெரியுது இந்த க்யூட்டான பன்னின்னு? கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ இதோட நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸை நான் என்னுடைய வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை கட்டாயமாக ஷேர் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். ஃபர்தராக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஆல்சோ லைக்கும் பண்ணிக்கோங்க, ஷேரும் பண்ணிக்கோங்க. என்ன க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இது எப்போவுமே நமக்கு ஆன்சரபிளாக இருக்கும். நாம் எப்படி டேம் பண்ணுறோமோ அதே போல தான் ரியாக்டும் பண்ணுவோம். ஆனால் கேஷ்யூ பன்னி ரொம்ப நாட்டி தான். இது ஒரு ஷார்ட் கிளிப் பாஸ்ட் தான். அதாவது லுல்லு பேண்டா எங்கள் வீட்டில் இருக்கும்போது தான் இந்த ஷார்ட் கிளிப். ஆனால் லுல்லு பேண்டாக்கு சென்ஸே இல்லை. அது எடுத்த முன்னே அது பைட் பண்ணிடும், கடிச்சிடும். ஸோ தட் நம்ம தூரத்தில் இருந்து தான் காமிச்சோம். லுல்லு பேண்டா கிரானர் மேல் ரேபிட் 8 month ஓல்டுது. பட் கேஷ்யூ பன்னி ஜஸ்ட் 10 days பேபி தான். ஸோ தட் நம்ம செப்பரேட்டாக தான் வைக்கணும். ஏதோ ஒரு ஹார்மிங் ஆகிடும். என்ன இருந்தாலும் சென்சிபிள் கம்மி தான் அனிமல்ஸ்க்கு.
ஸோ தட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான பன்னியோட வீடியோ தான். இதுவும் ஒரு பாஸ்ட்டு தான். பாஸ்ட்டோட வீடியோஸ் கலெக்ஷன் நான் சேர்த்து வச்சு ஸ்டோரேஜ் மெமரி இல்லாமல் என்னுடைய இந்த மெமரி எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கூகுள்லேருந்து மறுபடியும் ரீகவர் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி ஒரு குட்டி பேபியை நாம் ஹியூமன் பேபியை வளர்க்குறோமோ அதே போல தான் இந்த குட்டி பன்னி பேபியும் நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங் ஒரு 10 டேஸுக்கு மில்கை வந்து ஸ்பூன் வியாவோ இல்லை ஃபில்லர் வியாவோ நாம் வந்து ஃபீட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப குட்டி. அதுக்கப்புறம் தான் டேம் கொடுக்கணும். ஸ்மால் லீவ்ஸை கையில் கொடுத்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இதே மெத்தட் தான். சின்ன சின்ன குட்டி குட்டி லீவ்ஸை கொடுக்கலாம். எஸ்பெஷலி கிரான் அப் ஆகிட்டா இவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபுட் சூப்பர் ஃபுட்டாக இருக்கிறது என்னன்னு சொல்லுங்கள்? காலிஃப்ளவர் லீவ்ஸ் தான். அது மோஸ்ட் எசென்ஷியல். இவங்களுக்கு 10 to 1 month வரைக்கும் ஸ்மால் பேக்கேஜில் ஈச் அண்ட் எவ்ரி 20 minutes ஃபீட் கொடுக்கணும் இந்த குட்டி பன்னீஸ்க்கு. அவங்களுக்கு அப்போ பசி பயங்கரமாக எடுக்கும். இது என்ன எங்கே போய் மறைஞ்சிருக்கு? இல்லையா? இல்லை என்னுடைய டாட்டரோட ஹேண்ட் ஸ்லீவில் போய் மறைஞ்சிருக்கு. என்ன அட்டுலியம் பார்த்தீங்களா? பார்க்கவே ரொம்ப க்யூட். இப்படியெல்லாம் விளையாட வச்சுட்டு கொஞ்சம் கிரானப் ஆன வாட்டி இன்ட்ரெஸ்ட் குழந்தைங்களுக்கு போகும்போது தான் மம்மியோட பெட்டாக சின்ன வயசில் இருக்கிற இந்த பன்னி பயங்கர பெட்டாக மாறிடுது. சுப்ஹானல்லாஹ். பெட்ஸ் தானே நினைக்காதீங்க. ஒரு ஹியூமனுக்கு ஈக்குவலாக நான் எப்போவுமே அன்போடு ஹானஸ்டோடும் கம்பேஷனோடும் நான் வளர்ப்பேன். எப்படி என்னுடைய பெட் லுல்லுபேண்டாவை வளர்த்தேனோ அதே போல தான் இன்ஷா அல்லாஹ். எப்போவுமே லுல்லுபேண்டாக்கு மறக்கவே முடியாது. என்னோட லுல்லுபேண்டா என் மனசில் தான் இருப்பான். சுப்ஹானல்லாஹ். நெக்ஸ்ட் வீடியோ இதே போல் நிறைய இன்ஃபர்மேஷனோட வரேன். அன்டில் தென் டேக் கேர். அல்லாஹ் ஹாஃபிஸ்.